உகந்த விண்ணப்பமான சாலமோனின் ஜெபம் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த சாலமோன் தன்னுடைய ராஜ்யத்தின் ஆரம்ப நாட்களிலேயே பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பம் பரலோகத்தின் தேவனுக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று வேதத்தில் பதிவு இருக்கிறது. அதாவது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஜெபத்தை அவர் செய்திருக்கிறார் என்று வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்படி என்ன தேவனுக்கு பிரியமான ஜெபம் செய்தார் என்ற அழகிய வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாக்கியங்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இந்த வசனத்திலிருந்து சாலமோன் பரலோகத்தின் தேவனிடத்தில் தனக்கு நியாயம் விசாரிக்க நன்மை தீமையை பிரித்து அறிய ஞானம் வேண்டும் என்று கேட்டதை பார்க்க முடிகின்றது. இது பரலோகத்தின் தேவனுடைய பார்வையில் பிரியமான ஜெபமாக இருந்தது. ஏனென்றால் சாலமோன் நினைத்திருந்தால், ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்திற்கு கல்லா கட்டுவதற்கு அநேக பணத்தை தாரும் என்று கேட்டிருந்திருக்கலாம். எனக்கு நீடித்த நாட்களை தீர்க்காயுசை தாரும் என்று கேட்டிருந்திருக்கலாம். ஏன் எனக்கு விரோதமாக வரக்கூடிய சத்துருக்களின் பிராணனை எனக்கு தாரும் என்று கேட்டிருக்கலாம். இதெல்லாம் கேட்கல. ஆண்டவருக்கு பிரியமாக ஏழை எளியவருக்கு நியாயம் விசாரிக்கும் போது நியாயத்தை நீதியை செய்ய வேண்டும் என்று இவர் கேட்டிருப்பதை பரலோகத்தின் தேவன் பார்த்து, இந்த ஜெபம் எனக்கு மிகவும் பிடித்த ஜெபம் என்று வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். இப்படி இவர் ஜெபித்தது நிமித்தமாக ஆண்டவர் சாலமோன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன என்பதையும் சுருக்கமாக கூறுகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாக்கியங்களை வாசிக்கின்றேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இல்லை. என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இந்த வாக்கியங்களின்படி ஞானத்தை மட்டும்தான் சாலமோன் கேட்டார். ஆனால் ஆண்டவர் நீடித்த நாட்களை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார், எந்த சத்துருவும் எழும்பாமல் பார்த்து கொள்வேன் என்று ஆசீர்வதிக்கிறார். நாமும் சாலமோனை போன்று பரலோகத்தின் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய நீதியின்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும் நம் வாழ்க்கையில் எவரும் நமக்கு விரோதமாக வராதபடிக்கும் பரலோகத்தின் தேவன் பார்த்துக்கொள்வார். இந்த உகந்த ஜெபத்தை நீங்களும் செய்வீர்களா? நிச்சயமாக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.